அம்மாடி, தேடி தேடியே வயசாயிடும் போல இருக்க. குளிர்ல மூக்கு வேற ஒழுகிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துக்கு தான் நேற்று வந்தோமோ, மறுபடியும் இதே இடத்துல தேடி நேரத்தை வீணாக்கிட்டேனே. ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு தான் இப்படி தேடிக்கிட்டு இருக்க போறனோ தெரியல. எல்லாம் விதி. காடு முழுக்க இப்படி தேடிக்கிட்டு இருக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு போல இருக்கு. என்ன பண்றது? பிலிப், வெளியே வா. வந்தேன் மகாராணி. கலாட்டா பண்ணாத. என்ன தகவல் கிடைச்சதுன்னு சொல்லு. அது அவன் தனியா தான் இருக்கான். அதான் பார்த்தாலே தெரியுதே. அவன் இங்க எதுக்கு சுத்திட்டு இருக்கா? சும்மாதான். சும்மாவா? காரணம் இல்லாம அவன் இங்க வரமாட்டான். அவன் தண்டனை காலம் முடிய போகுது. 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவன் விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இங்க சும்மாதான் சுத்திட்டு இருக்கான். இருக்கட்டும். அவன் அண்ணனுங்க கதி அவனுக்கு வராம இருக்கணும்னா அவன் அதை கண்டுபிடிச்சாகணும். நான் நம்ம உலகத்துக்கு போறேன். அவனை வாட்ச் பண்ணு. அவன் எதை தேடிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடி. நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ராக்லினுக்கு நான் ஒன்னும் எதிரி இல்லையே. உண்மைதான். ஆனா நீ என்னோட அடிமை. அவனை மாதிரி 100 வருஷம் உன்னை நாடு கடத்தாம இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி செய். ஆணவம் பிடிச்சவ. என் காதுல அது விழுந்தது. பசிக்குதே, சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நேற்றுக்கு மாதிரி இன்னைக்கு ஏதாவது சிக்கன் துண்டு கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு. மாட்டிக்கிச்சு. ஹலோ, உங்க பேர் என்ன? இடத்தை எவ்வளவு அசிங்கமாக்கிட்டீங்க பாருங்க. அங்கிள், உங்க பேர் என்ன? நோ, இதே வேலையா போச்சு. ஜார்ஜ், 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 இங்க வாங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? பாருங்க. ஓ மை காட், லியான், கொஞ்சம் இங்க வரியா? நான் ஒன்னும் அதை செய்யல. அப்படின்னா இதை யார் செஞ்சது? ஒரு கொல்லமான அங்கிள். பழையபடி அதே கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. போதும், நிறுத்து. லியான், இதை க்ளீன் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. நான் ஒன்னும் இதை செய்யல. பரவாயில்ல, வந்து ஹெல்ப் பண்ணு. எப்பவும் நான் தான் பண்ணணுமா? சாலியை கூப்பிடுங்க. சாலி இதை செஞ்சிருக்க மாட்டா, ஏன்னா அவன் மேல இருக்கா. நான் சொல்றத நீங்க நம்பலல்ல. அதுக்கு தான் அடிக்கடி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. டாடி, நான் இந்த குப்பத்தடி பக்கம் வந்ததே கிடையாது. நீங்க அனாவசியமா என் மேல சந்தேகப்படுறீங்க. நிஜமாவா? நிஜமாதான். சரி, நீ உள்ள போ. நான் கண்டிக்கும் போது நீங்க குறுக்க வராதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அவனை ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். அவன் தான் அதை சைலன்ட் சொல்றான்ல. அப்படியா? அப்படின்னா நான் தூங்கும் போது என் ட்ரெஸ்க்குள்ள பூச்சிய போட்டது யாரு? உங்க காரோட 4 வீலையும் பஞ்சர் பண்ணி விட்டது யாரு? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இல்லம்மா அதை என்ன நம்ப சொல்றீங்களா? என்ன விடுங்க. உள்ள போகாத லியான், இங்க வா. முடியாது. குழந்தைய குறை சொல்றதே வேலையா போச்சு. எல்லாம் என் தலைவிதி. கோழிக்கறி தின்னது ஒருத்தன், எலும்பு பொறுக்கிறது இன்னொருத்தரா?
குழந்தைய நான் கொஞ்சம் ஓவரா தான் சத்தம் போட்டுட்டேன். தேங்க்யூ. போக போக எல்லாம் சரியாயிடும். அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்து அவன் அப்படி தான் இருக்கான். ஆனா குழந்தைங்க இன்னும் என்னை அம்மாவா ஏத்துக்கல. அவங்க அம்மாவோட ஞாபகம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அவங்க மனசை நான் நிச்சயம் மாத்துவேன். நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். குழந்தைங்களுக்காக கேக்ஸ் அது உங்களுக்கு இல்ல, மேல எடுத்துட்டு வாங்க. இது முட்டாள்தனமான முடிவு. எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. நான் இங்க இருந்து வெளியே போறேன். எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கறேன்னு சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எப்படி இந்த வீட்ல இருக்கறதா? வீட்டை விட்டு போறதுனால இந்த பிரச்சனை தீந்துருமா என்ன? நீ எங்க போவ? யாருமே திட்டாத ஒரு இடத்துக்கு. கம் ஆன் லியன், அவங்க ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க. அப்பாவும் அவங்க கூட சேர்ந்துட்டு என்ன திட்டுறாரு. எனக்கு அப்பாவையும் பிடிக்கல. உங்களுக்காக நான் கேக் செஞ்சிருக்கேன். இங்க இருந்து போயிடுங்க. எங்களுக்கு கேக் பிடிக்காது. தேங்க் யூ. இத பாருங்க, ஐ எம் சாரி. நான் உங்களை கோவமா பேசிட்டேன். உங்க அப்பாவும் வேணும்னே உங்களை திட்டல. இப்பெல்லாம் அப்பா என்ன வேணும்ட்டே தான் திட்டுறாரு. என்னைக்காவது என் கூட சிரிச்சு பேசியிருக்காரா? அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணா. அவர் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்க 2 பேர் மேலேயும் அவர் உயிரியே வச்சிருக்காரு. ஆமா ஆமா, என்ன கூட ரொம்ப திட்டுறாரு. எங்க அம்மா போன இடத்துக்கே நானும் போக போறேன். இனிமே நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ஹேய், இங்க பாருங்க. உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்குமேனு கேக் செஞ்சிருக்காங்க. ஜூஸ் இருக்கு, வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே, ஐ எம் சாரி. என்ன, உங்க 2 பேருக்கும் அப்பா மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் இனிமே உங்களை திட்டவே மாட்டோம். நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க முயற்சி பண்ணலாம். நான் இனிமே கோவப்படக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வீட்டில் எந்த தப்பு நடந்தாலும் அதுக்காக உங்களை அனாவசியமா திட்ட போறது இல்லைன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். ஓகே? அம்மா மேல கோவம் போயிடுச்சா? போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேக் சூடா இருக்கு, நீங்களும் பசியோட இருப்பீங்க. எல்லாம் உனக்கு தான். இந்த சாப்பிடு. பை டாடி. அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ எங்க இருக்கிற ராக்லேன்? இந்த முயல் புதுசா இருக்கே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு.
யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? இது எல்லாம் அவளோட வேலையாத்தான் இருக்கும். உன் வேலை தான் எனக்கு தெரியும். என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாட்டி தண்டனையிலிருந்து நான் தப்பிச்சிருவேன். போனா போகுதுன்னு விட்டு வச்சா யார்கிட்ட மோத பார்க்குற? நான் யாருன்னு நினைச்ச? என்னை பற்றி உனக்கு தெரியாது. உங்களுக்காக சுட சுட தந்தூரி சிக்கன் செஞ்சிருக்கேன். 2 பேரும் டீ குடிச்சிட்டு சிக்கன் சாப்பிடுங்க. என்ன? நான் துணியெல்லாம் வாஷ் பண்ண போறேன். உங்க துணி ஏதாவது இருந்தா போடுங்க. என்னோட கோட்டை வாஷ் பண்ணணும். ஒரு ரூம்ல இருக்கா? ஆமா. ஓகே. அந்த குப்பை தொட்டியை கவுத்ததுக்குள்ளந்தான். அப்படின்னா அவ எங்க போனா? காட்டுக்குள்ள. கனவுல எதையாவது பார்த்துட்டு உளராத. இல்ல கனவுல நான் அவனை நேர்லயே பார்த்தேன். ஓ அப்படியா? மறுபடியும் அவனை பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியுமா? நிச்சயம் அடையாளம் காட்டுவேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கேமெடி பண்ணலையே. நான் சொல்றத நீ நம்பலல? நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. 2 பேரும் வெளியில போறீங்களா? ஆமா. தொண்ணூத்தாறு வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த மேஜிக் டோரை கண்டுபிடிக்க முடியல. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். நிச்சயம் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மேஜிக் டோரை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்கலன்னா நான் ஃபேரி லேண்டுக்கு திரும்பி போக முடியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நானும் மேல வரேன். எதுக்கு இவ்வளவு பெரிய பைய எடுத்துட்டு வந்த? காட்டுக்குள்ள பசிச்சா என்ன பண்றதா? அதுக்கு தான் இது. உண்மையிலேயே நீ இந்த குள்ளனை பாத்தியா? ஆமா பார்த்தேன். அப்படினா அவன் இங்க தான் இருக்கான்றியா? ஆமா. சரி ட்ரை பண்ணுவோம். இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராக்லினை உளவு பார்க்க தான் நான் உன்னை பூமிக்கு அனுப்பினேன். இப்படி கொரட்டை விட்டு தூங்குறதுக்காக இல்ல. நான் தூங்கணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. அவன் மேஜிக் டோரை தேடிட்டு இருக்கான். நான் நினைச்சது சரி. அவனால அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்காம அவனால ஃபேரி லேண்டுக்கு வர முடியாது. அவன் தண்டனை காலம் முடிய போகுது. வேற எப்படி அவனால ஃபேரி லேண்டுக்குள்ள வர முடியும்? உலகமே பாராட்டுற ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாதா இவன் அண்ணனுங்க செஞ்ச பாவங்கள் தீர்ந்து இவனுக்கு விடுதலை கிடைக்கும். அண்ணங்க செஞ்ச பாவத்துக்கு ராக்லினுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய். என் பேச்சை கேட்டாதான் உன்னை விடுதலை செய்வேன். அப்படி இல்லைன்னா நீயும் பூமியிலேயே இருக்க வேண்டியதா. சொன்னதை செய்வேல்ல? செய்றேன். பெரிய இவன் நினைப்பு. பின்னாடி பேசுறது தப்பு. ஃபேரி மேஜிக் எனக்கு பிடிக்கல.
சூனியக்காரி. ஐயோ, இவ என்ன செய்ய போறா? ரொம்ப நாளா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நீ வகையா மாட்டியிருக்க. நீ செத்ததுக்கு அப்புறம் ஃபேரிலேண்ட் எனக்கு தான் சொந்தம். ஆ? நீ மண்ணோட மண்ணானதுக்கு அப்புறம் ராக்லினோட மந்திர சக்தியால கூட ஃபேரிலேண்டை காப்பாற்ற முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ மீளவே முடியாத உலகத்துக்கு போக போற. நான் ஃபேரிலேண்டோட இளவரசனை கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நான் தான் ஃபேரி குவீன். நீ நம்ம உலகத்துக்கு வரவே முடியாது. எங்கேயே அடைஞ்சிருக்க வேண்டியதான் நிரந்தரமா. இளவரசிக்கு ஆபத்து. இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு சிலையை யார் செஞ்சது? ஒரே குழப்பமா இருக்கே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த குள்ளனுக்கு சிக்கன் நான் பிடிக்கும்னு சொன்னல, அவனை பிடிக்கிறதுக்கு சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். லியன், அம்மாக்கு தெரியாம இதையும் எடுத்துட்டு வந்த? நாம சாப்பிடறதுக்கு தானே செஞ்சு கொடுத்தாங்க. அதை வீட்ல சாப்பிட்டா என்ன, இங்க சாப்பிட்டா என்ன? இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம். சாலி, நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. சரி, அதை விட அந்த குள்ளனுக்கு சிக்கன் நீங்க இருக்குன்றது எப்படி தெரியும்? நீ கூட புத்திசாலித்தனமா யோசிக்கிற. அவன் இந்த இடத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். சிக்கன் வாசனை காத்துல பரவுனதும் அதை சாப்பிடுறதுக்காக அவன் வருவான். எனக்கு நம்பிக்கை இல்ல. என் பிளான் நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஏய், இந்த குள்ளன் தான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது. முழு கோழி வாசனை மூக்க தொலைக்குதே. பிலிப், வெளியே வா. நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். யார் அந்த பிலிப்? மறுபடியும் சதி பண்றியா? இதெல்லாம் உன் தந்திரம் தான். ஆஹா, நல்லா இருக்கு. ஏய், யாரு கிட்ட இங்க சிக்கன் சாப்பிடுற? யார் அது? அது எங்களோட சிக்கன். இத நீயா செஞ்ச? இல்ல, எங்க அம்மா செஞ்சாங்க. அப்படின்னா இது உன்னோட சிக்கன் இல்ல. மரியாதையா அதை கீழே வச்சிரு. ஏற்கனவே பாதியை முடிச்சிட்டேன். சரி, சாப்பிடுங்க. அந்த சிக்கனை உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தோம். எனக்கா? நீங்க தினமும் எங்க வீட்டுக்கு வந்து சிக்கன் சாப்பிடுறத நான் பாத்திருக்கேன். உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லாமா? உண்மையாவா? ஆமா. நீங்க ஒண்ணு என்ன ஏமாத்தலையே. நாங்க ஒண்ணும் போய் சொல்லல, நிஜமா தான் சொல்றோம். எங்களுக்கு இங்க விளையாட யாருமே இல்ல. காட்டுக்குள்ள ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருக்கு. அது எப்படி இவருக்கு தெரியும்? அவர் இங்க தானே இருக்காரு. உண்மைதான். எங்க அண்ணன்களுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த கல்லு சிலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் தினமும் அந்த இடத்துக்கு வருவேனே. எங்க அண்ணனுங்க செஞ்ச தப்புக்காக நான் 100 வருஷம் பூமியில இருக்கணும்னு சாபம் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் நான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் எப்ப ஃபேரிலேண்டுக்கு போவீங்க? மறுபடியும் எனக்கு மந்திர சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம். ஓ,
ஒரு காலத்துல இந்த இடத்துல பல மைல் தூரத்துக்கு வீடே இருக்காது. அடர்ந்த காடும் ஆறும் மட்டும்தான் இருக்கும். முதல்ல மனுஷங்க வந்து குடியேறினது அதோ அந்த மலையில தான். அவங்கெல்லாம் ரொம்ப மூர்க்கத்தனமா இருந்தாங்க. பயங்கர வீரமானவங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது? எங்களுக்கெல்லாம் வயசு கிடையாது. ஆனா உங்களை விட பெரியவன். என் உண்மையான வயசை சொன்னா நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு எத்தனை அண்ணனுங்க இருக்காங்க? 6 பேர். எல்லாருக்கும் கடைசியா நான் 7ஆவதா பிறந்தேன். அதனால எங்க வீட்டுல நான் ரொம்ப செல்லம். லியான், சாலே. ஓ நோ, பிளேட்ல சிக்கன் இல்லாதத பார்த்துட்டு நம்மள தேட ஆரம்பிச்சிட்டாங்க. லியான், சாலே. வந்துடுங்க. நாங்க கிளம்பி ஆகணும். நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆகலன்னு சொல்லிருக்கீங்க, மறந்துடாதீங்க. ஓகே, பார்க்கலாம். அதை பத்தி யோசிச்சு சொல்றேன். ராக்லின், அதுக்குள்ள எங்க போனாரு? ஒரு குடும்பத்துல 7வது ஆளா பிறந்தா அவங்களுக்கு நிறைய மந்திர சக்தி இருக்குமா? நான் ஒரு புக்ல படிச்சேன். எங்க போயிட்டு வரீங்க? நாங்க ஒரு காரணமா தான். எதுவா இருந்தா என்ன? அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம போனா அவங்க பயப்பட மாட்டாங்களா? அன்னைக்கு ராத்திரி நாம ஒண்ணா உட்கார்ந்து பேசும்போது குறும்புத்தனம் பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? சண்டை போடுறதை நிறுத்துங்க. இந்த தடவை ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியலன்னா என்ன பண்றது? தப்பு என் பேர்ல தான். சாலி ஒண்ணும் பண்ணல. போதும், நிறுத்து. உன் கதையை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இது சரிப்பட்டு வராது. உங்களுக்கு நான் அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன். அதனால தான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. உங்க 2 பேரையும் ஹாஸ்டல்ல சேர்த்துற வேண்டியதுதான். ஜார்ஜ் ப்ளீஸ், 2 பேரும் கொஞ்சம் மேலே போறீங்களா? ஓ, இந்த குழந்தைங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. நீ என்ன வேற என்னதான் பண்ண சொல்ற? அவங்களை திட்டுறதுனாலயோ இல்ல ஹாஸ்டல்ல சேர்க்கறேன்னு சொல்றதுனாலயோ பிரச்சனை தீர்ந்துட போறதில்ல. I'm sorry. குழந்தைங்க வந்துட போறாங்க. பாத்து பாத்து வா. வழிக்கிட போது. சத்தம் போடாம போ. நம்ம செய்யறது சரின்னு நினைக்கிறியா? அப்பா சொன்னது கேட்டேல, நம்ம ஹாஸ்டல்ல சேர்க்க போறாராம். சேத்தா என்ன? அங்கேயும் நம்ம தனியா தான் இருக்க போறோம். ஆமா, சரியா சொன்ன. ஹாஸ்டல்ல போய் தனியா இருக்கிறத விட ராக்லின் கூட சந்தோஷமா இருக்கலாம். நம்மள பார்த்தா ராக்லின் சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறியா? அவர் சந்தோஷப்படுறாரோ இல்லையோ நம்ம நிச்சயமா திரும்பி வர போறது இல்ல. Come on. நேரமாச்சு, எழுந்துரு. தூங்குனது போதும், எழுந்துரு. தூங்கு மூஞ்சி.
எனக்கு தெரிஞ்சு அவங்க காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஜார்ஜ், நீங்க நல்லா தேடி பாருங்க. குழந்தைங்களை கண்டுபிடிச்சிருவீங்கல்ல சார்? நிச்சயமா கண்டுபிடிச்சிருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. நானும் கூட வரேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லாதீங்க. சரி வாங்க. சர்ஜென்ட், நாம கிளம்பலாம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? குழந்தைங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, என்ன மன்னிச்சிடுங்க. இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். இல்ல, உன் மேல எந்த தப்பும் இல்லை. இதுக்கு நான் தான் காரணம். குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களே திட்டக்கூடாது. கண்டிப்பா திட்ட மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். வாங்க வாங்க. நான் உள்ள போறேன். எல்லாரும் பார்த்து வாங்க. சாலே, லியான், லியான், சாலே, லியான். சாலி, லியான், எங்க இருக்கீங்க? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு மனுஷங்க இருந்தாங்கன்னா நான் காட்டுக்குள்ள மேஜிக் டோரை எப்படி தேடுவேன்? உங்களுக்கு தான் மந்திர சக்தி இருக்குல்ல, அத வச்சு அந்த டோரை கண்டுபிடிக்க வேண்டியதுதானே? புத்திசாலித்தனமா பேசுறியே. லியான், சாலி, எங்க இருக்கீங்க? லியான், 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 எங்க இருக்கீங்க? நம்மள யாரு வாட்ச் பண்றாங்க. என்னது? யாரு? ஷூ, சத்தம் போடாத. அங்க பாரு, மர உச்சியில இருந்து ஒரு பையன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான் பாரு. அவனை பார்த்து பயப்படாதீங்க. அவன் சரியான சோம்பேறி ஃபேரி. பல வருஷமா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு? அது எதுக்குன்னு எனக்கே தெரியல. நான் மேஜிக் டோரை கண்டுபிடிக்கிறது யாருக்கோ பிடிக்கல. பேசாம நாம அவனை பிடிச்சிடலாம். மேஜிக் டோர் இருக்கிற இடம் நிச்சயமா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் ரொம்ப பயங்கரமானவன். அவ்வளவு சாதாரணமா எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியே சொல்ல மாட்டான். கேக்குற விதத்துல கேட்டா எல்லா ரகசியத்தையும் மொத்தமா கக்கிட்டு போறான். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. லேட் ஆயிடுச்சு. ஓ, ஏன் இவ்ளோ நேரம்? நான் அந்த ராக்லினை உழவு பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்றா? அவனுக்கு யாரோ புது நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. உண்மையாவா? யாரு? 2 சின்ன பசங்க. மனுஷங்களா? அவன் மனுஷங்களை சாப்பிடுறவனாச்சே. ஒரு வேளை அவங்கள அப்புறமா சாப்பிடலான்னு வச்சிருக்கானே என்னவோ. நடக்க கூடாதது நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இது என்னன்னு கவனமா பாரு. இது சூனியக்காரியோட சதியா இருக்குமோ? என்ன அவளா? அவ இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. அது எப்படி சொல்ற? அவ தான் உன்னையே அடைச்சு வச்சிருந்தாலே. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நீ என்னையே உளவு பாக்குறியா? நான் சூனியக்காரி தானே உளவு பார்த்தேன். என்ன உளவு பாக்குறவங்களையும் துரோகம் பண்றவங்களையும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? கொன்னுடுவேன். நான் தெரியாம தான் அந்த இடத்துக்கு வந்தேன். என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. இப்போ என் சக்தியை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நீ அங்க பார்த்ததையோ மகாராணியை நான் அடைச்சு வச்சிருக்கிறதையோ நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? பதில் சொல்லு. புரியுது. முதல்ல என்ன விடு. நான் கிளம்புறேன். ஏன் மேலையா கைய வச்ச? உன்னை என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாரு. லியான், சாலே, எங்க இருக்கீங்க? சாலே,
லியான், சாலி. கிடைச்சாங்களா? அவங்க எங்கேயுமே இல்லை. எங்க போயிருப்பாங்க? காட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் தனியா இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும். கிளம்பலான்னு சொல்றீங்களா? வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இப்ப கிளம்பினா தான் சரியா இருக்கும். நாளைக்கு மறுபடியும் தேடணும்னா இப்ப ரெஸ்ட் எடுத்தா தான் முடியும். சரி, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு அப்புறம் போலாமே. முயற்சி பண்ணி பார்க்கலாம். நேரமாகுது, போலாம். ஓகே, எல்லாரும் வாங்க தேடலாம். லியான், சாலி. லியான், சாலி. லியான், எங்க இருக்கீங்க? சாலி, லியான், நான் கூப்பிடுறது கேக்குதா? லியான், லியான், சாலி. லியான், 2 பேரும் எங்க இருக்கீங்க? லியான், எங்க தேடியும் கிடைக்கல. குளிருக்கு எதமா இருக்குல்ல? நான் பல வருஷமா இப்படித்தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நெருப்புக்கு பக்கத்துல வந்து உட்காருங்க, குளிராது. இங்க பாத்தீங்களா இறகுகள்? பிலிப்க்கு இந்த இறகுகள்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா ஆமா, பிலிப்புக்கு இறகுகள்னா ரொம்ப பிடிக்கும். இந்த இறகுகளை பலவிதமா பயன்படுத்துவாங்க. இதோ இது இருக்குல்ல, இந்த இறக அம்புல பயன்படுத்துவாங்க. எனக்கு அம்புகள்னா ரொம்ப பயம்பா. ஏன்னா அது உயிர் கொள்ளுது, அதனாலதான். நீ அனாவசியமா பயப்படுற. பாரிஸோட அம்புகள் தேவையில்லாம கொல்லாது. அவங்களுக்கு தான் மந்திர சக்தி இருக்கே. இப்ப பாரு, ஒரு அம்புல இதோ இதே மாதிரி ஒரு இறகு இருந்தா அதை அவங்க யார் மேல எய்யறாங்களோ அவங்க சோகமாயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு அம்புல 2 இறகுகள் இருந்தா அதை அவங்க யார் மேல எய்யறாங்களோ அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. இது பத்தி ஒரு ரைம்ஸ் கூட இருக்கு. ஆமா. 1 for sorrow, 2 for joy, 3 for girls, 4 for a boy, 5 for a wish. என்னோட ஆசையை நிறைவேறுச்சுன்னா நல்லதா இருக்கும். உன்னோட ஆசை நிச்சயமா நிறைவேறும். என்னன்னு சொல்லு. அதுவா, லியனுக்கு அம்மாவை பிடிக்கல, அதனால வீட்ல ஒரே பிரச்சனை. 2 பேரும் சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரமே லியான் அம்மாவை நல்லா புரிஞ்சுக்குவான். கவலைப்படாத, அவன் நல்ல பையன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? சாலி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இது வந்துட்டேன் லியன். அது வந்துட்டான். எனக்கு என்னவோ இறகுகளை வச்சு அவனை பிடிக்க முடியும்னு தோணல.
இறகுகள் அவன் பார்த்துட்டான். எனக்கு இறகு பிடிக்கும்னு அந்த சூனியக்காரி ஏதாவது சதி செஞ்சிருக்காளா? அவன் நம்மளோட ஃபெதர்ஸை பார்த்துட்டான். நல்லா கேட்டுக்கங்க. அவன் பார்க்கறதுக்கு தான் உங்களை மாதிரி சின்ன பையன், ஆனா அவன்கிட்ட பயங்கரமான மந்திர சக்திகள்லாம் இருக்கு. அவன் எப்படியாவது தப்பிக்க தான் பார்ப்பான். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால அவன் சத்தம் போடாதீங்க. மாட்டிக்கிட்டான். ஜாக்கிரதை. கமான், இழு. மாட்டிக்கிட்டியா? ஃப்ரீஸ். என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நீ தான் என் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஓ, மறந்தே போயிட்டேன். அவனோட மந்திர சக்தி வேலை செய்யறதுக்கு முன்னாடி உடனடியா அவன் கழுத்துல இதை கட்டி ஆகணும். எதுக்காக இந்த செயின் அவன் கழுத்துல கட்டுறீங்க? இதை கட்டினா அவனால தப்பிக்க முடியாது. அவன் மந்திர சக்தியும் பயன்படாது. லியன், அந்த அம்பெல்லாம் எடுத்துட்டு வா. ஓகே, கட்டியாச்சு. எல்லாரும் தயாரா? வெளியே வா. எப்படி? சூப்பர். மரியாதையா உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. உன்னை யார் அனுப்புனது? அந்த மேஜிக் டோர் எங்க? எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வர? என்னை யாரும் அனுப்பல, நானே தான் வந்தேன். நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உண்மையை சொல்லு. என்ன உளவு பார்க்க சொல்லி உன்னை யார் அனுப்பி வச்சது? நான் எதையும் சொல்ல மாட்டேன். இப்போ என்ன செய்யறது ராக்லின்? பேசாம இவனை விடுதலை பண்ணிடலாமா? இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவன் சொல்றதெல்லாம் பொய். உண்மையை தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படியா? ஆமா, நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வரான். என்னாலேயே மேஜிக் டோரை கண்டுபிடிக்க முடியல. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கணும். நான் மேஜிக் டோரை கண்டுபிடிக்கிறது யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் ஃபேரி லேண்டுக்கு போறதை யாரோ தடுக்க பாக்குறாங்க. மேஜிக் டோரை கண்டுபிடிச்சிட்டா நீங்க திரும்பவும் ஃபேரி லேண்டுக்கு போயிடலாமா? ஆமா. அப்ப உங்களோட சாபம் போயிடுமா? நிச்சயமா போயிடும். அது நடக்க வாய்ப்பில்லை ராக்லின். பாத்தீங்களா, 2000 வருஷமாகி இன்னும் அவன் திமிரு அடங்கல. திமிரு என் கூடவே பிறந்தது. எனக்கு அழிவே இல்லை, அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? அவன் என்ன பேசுறான்னு எனக்கு புரியல. அவனுக்கு பைத்தியம் நினைக்கிறேன். வாங்க போய் தூங்கலாம். ராக்லின், நாம தூங்கும் போது அவன் தப்பிச்சிட்டா நம்ம என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட மந்திர சக்தியால நான் அவனை கட்டி போட்டிருக்கேன். எங்க ஃபேரி லேண்ட்லயே எனக்கு தான் மந்திர சக்தி அதிகம். அதனால அவனால தப்பிக்க முடியாது. குழந்தைங்க இல்லாம என்னால நிம்மதியா தூங்க முடியல. கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுங்க ஜார்ஜ். அப்பதானே நாளைக்கு காலையில போய் தேட முடியும். நான் உங்க மனசை காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜார்ஜ். என்ன பிடிக்காம தான் போயிருப்பாங்க. குழந்தைங்க கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்புன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க என்ன இன்னும் அம்மாவா ஏத்துக்கவே இல்லை. அவங்க மனசு காயப்பட்டிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
வாங்க போய் தூங்கலாம் வாங்க. அவங்க வர வரைக்கும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஓகே. என்ன வேணும்? நீ ஒண்ணுமே சாப்பிடல, இந்த இத குடி. உனக்கு பசிக்கும்ல? இந்த மாதிரி பாரிஸ்க்கு பசிக்காது. ஓ, இன்னைக்கு நைட் என்ன வறுத்து சாப்பிட போறாராமா? நீ முட்டாள்தனமா பேசுற. ராக்லின் ரொம்ப நல்லவர் தெரியுமா? நான் முட்டாளா? உண்மை என்னன்னு போக போக உங்களுக்கே தெரியும். ராக்லின் ட்ரோல்ஸ் இனத்தை சேர்ந்தவர். அவங்கெல்லாம் நரமாமிசத்தை சாப்பிட்றவங்க. என்னை பார்த்தா சும்மா விட மாட்டாங்க. அவங்கெல்லாம் மான் கறி, முயல் கறி, ஏன் குழந்தைங்களை கூட சாப்பிட்றவங்க. அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. தேங்க்ஸ். உங்களையும் வறுத்து அந்த தட்டில் வச்சு சாப்பிட போறாரு. அதுக்கு முன்னாடி இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க. நீ போய் சொல்ற. ராக்லின் எங்களோட ஃப்ரெண்ட். நான் போய் சொல்றேனா? இவரும் இவரோட அண்ணன்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால சாபத்துக்கு ஆளாயிருக்காங்க. எல்லா தப்பையும் அந்த சூனியக்காரி தான் செஞ்சாலாம். அவ செஞ்ச தப்பெல்லாம் ராக்லின் மேல சுமத்திட்டாலாம். நல்லா போய் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சின்ன பசங்களை நம்ப வச்சு சாப்பிட்றது தான் அவரோட வேலையே. கம் ஆன், போய் மேஜிக் டோர் எங்கன்னு தேடலாம். அப்ப பிலிப் என்ன பண்ண போறோம்? அவன் இங்கேயே பத்திரமா இருப்பான், நீ கவலைப்படாத. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாம போயிட்டு வா. உங்க அண்ணனை ரொம்ப பேச வேணான்னு சொல்லு. நேரமாச்சு, வா போலாம். இல்ல, இங்க இல்ல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. உனக்கு பசிக்குதான் நினைக்கிறேன். இந்த பழத்தை சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம். ராக்லினோட அண்ணன் என்ன தப்பு செஞ்சாருன்னு அவர் சிலையும் மாத்திட்டாங்க. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாலி? பல விஷயம் இன்னும் நம்மளுக்கு புரியவே இல்ல. ராக்லினை நம்ம நம்பலாம் நினைக்கிறியா? ஓ ஆமா, உனக்கு என்ன இதுல சந்தேகம்? ராக்லின் கூட இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ரெண்டு பேரையும் ராக்லின் வறுத்து சாப்பிட போறதா பிலிப் சொல்றான். அவன் சொல்றது எல்லாமே நீ நம்பிக்கிட்டு இருக்க? நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எனக்கு இன்னமும் ராக்லினை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் தான் உன் கூட இருக்கல்ல, அதுக்கப்புறம் நீ எதுக்காக ராக்லினை பார்த்து பயப்படுற? பார்க்க நல்லவரா தான் இருக்காரு. பிலிப் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சான்? ராக்லின் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்க சொன்னான். அந்த பிலிப் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதான் அப்படி குழப்பறான். தேடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சாப்பிட ஏதாவது வேணுமா? வேண்டாம், தேங்க் யூ. நிறுத்து. இந்த காட்டுக்குள்ள சத்தம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். நீ என்ன முட்டாள்னு நினைச்சியா? இல்ல,
என்ன நம்புங்க, எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மனுஷங்க தந்திரம் தெரிஞ்சவங்க. ஆனாலும் நான் உங்ககிட்ட ராக்லின் உங்களை சாப்பிடுவாருன்னு பயமுறுத்தி வச்சிருக்கேன். அவங்க பயந்த மாதிரி தெரியல, ஆனா சீக்கிரமே என்ன நம்புவாங்க. அவங்கள பிரிக்க சொன்னீங்கல்ல, முயற்சி பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அவங்க எதுக்கு எப்படி ராக்லினோட சேர்ந்தாங்க? அது தெரியல, ஆனா அந்த பொண்ணு அவளுக்கு மந்திர சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை அவ சீக்கிரமே கண்டுபிடிச்சிடறா. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ சொல்றது உண்மையா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னா அவளை உடனே ராக்லின் கிட்ட இருந்து பிரிக்கணும். அப்படி அவ ராக்லின் கூட இருந்தான்னா ராக்லின் ஜெயிச்சிருவா. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அவளை பிடிச்சா அவ கிட்ட இருக்கிற மந்திர சக்தி உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களை யாருமே அழிக்க முடியாது. அப்படியா? அப்படின்னா அந்த சின்ன பொண்ணை உடனடியாக அவங்க கிட்ட இருந்து கடத்திட வேண்டியதுதான். சொன்ன வேலை ஞாபகம் இருக்குல்ல? முதல் வேலை ராக்லின் அந்த மேஜிக் டோரை கண்டுபிடிக்காம பார்த்துக்கணும். ரெண்டாவது அந்த பொண்ணை கொண்டு வரணும். அந்த பையனை என்ன பண்றது? அந்த பையனை ராக்லின் சாப்பிட்டுருவா. இந்த செயின் இதுக்கு மந்திர சக்தியே இல்லை. இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த வேலையை முடிச்சாகணும். குழந்தைங்க கிடைச்சாங்களா? இன்னும் இல்ல. ஓகே சாஜன், நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. இன்னைக்கு தேடினது போதும். இன்னும் கொஞ்ச நேரம் தேடலாம். இருட்ட போகுது. வீட்டுக்குள்ள வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உங்க வீட்ல இருந்து 2 குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. அது எனக்கு தெரியுமே. ஒரு வாரமா இந்த காடு முழுக்க ஜல்லடை போட்டு தேடி இருக்கோம். அந்த குழந்தைகளை பத்தி எந்த தகவலும் இல்ல. எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எஸ் சார், இது கிடைச்சது சார். எங்க? காட்டுக்குள்ள. இப்படி கொடுங்க. இது யாரோடதுன்னு சொல்ல முடியுமா? இது இது நம்ம பசங்களோட துணி தானே? இல்ல, எனக்கு சரியா அடையாளம் தெரியல. சந்தேகப்படுற மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்ததா ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சாலி கூட யாரையோ பார்த்ததா சொன்னாலே. யாரோ குள்ள மனுஷனை பார்த்ததா சொன்னா. குள்ள மனுஷனா? ஆமா, ஆனா நாங்க அதை நம்பல. ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ? நீங்க என்ன சொல்றீங்க? ஒருவேளை அந்த குள்ள மனுஷன் தான் குழந்தைங்களை கடத்திட்டு போயிருக்கணும். வித்தியாசமா யாரையாவது காட்டுக்குள்ள பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் காட்டுக்குள்ள அந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்ல. ஆனா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளை அவன் கடத்திக்கிட்டு போய். இங்க பாருங்க, அனாவசியமா ஆதாரம் இல்லாம எந்த விஷயங்களையும் நம்பி நாம குழம்பி போக வேண்டாம். குழந்தைங்க நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்கணும். நம்மளுடைய தேடுதல் வேட்டையை இன்னும் தீவிரமாக்கலாம்னு நினைக்கிறேன். சிட்டிலேருந்து இன்னும் நிறைய போலீஸ்காரங்களை இங்க வரவழைக்க போறேன். நீங்க 2 பேரும் சாப்பிட போறீங்களா இல்லையா? எங்களுக்கு பசி எடுக்கல. மாமிசத்தை தவிர உங்ககிட்ட சாலட் மாதிரி ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? எங்க இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மாமிசத்தை தான் விரும்பி சாப்பிடுவோம். இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டட்டுமா? சீக்கிரம் வந்து பாருங்க.
50 வருஷத்துக்கு முன்னாடி இதை இங்க மறைச்சு வச்சேன். இன்னும் அப்படியே தான் இருக்கு. சீக்கிரம் வந்து பாருங்க. சாலி, எழுந்துரு. என்ன வேணும்? சத்தம் போடாம எழுந்துரு. உன்னை நான் விடுதலை செய்யணும்னா நான் கேட்கறதுக்கெல்லாம் சரியா பதில் சொல்லு. எங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சுன்னா உன்னை நான் சுதந்திரமா விட்டுடுறேன். என்ன சொல்ற? என்ன பண்ற இல்லையா? நமக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். ராக்லின் யாரு, எதுக்காக இந்த காட்டுக்குள்ள சுத்துறாருன்னு. கம் ஆன். ஓகே, மரியாதையா உண்மையை சொல்லிடு. எதுக்காக ராக்லின் எங்களை சாப்பிட போறாருன்னு சொன்ன? அவர் மனுஷங்களை சாப்பிட்றவரு, அதான் அப்படி சொன்னேன். உங்களையும் சாப்பிட்டு தான் போறாரு. ஆனா அவர் எங்களோட ஃப்ரெண்ட் ஆச்சே. உன்னோட அம்புல இருந்து அவர் என்ன காப்பாத்தி இருக்காரு. அதான் எனக்கும் புரியவே இல்லை. ஒருவேளை பூமிக்கு வந்து அவரோட குணம் மாறிடுச்சோ என்னவோ. நீங்க அவருக்கு உதவி செய்ய போறீங்களா? லியன், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க அவருக்கு உதவி செய்யலனாலும் அவங்க அவருக்கு உதவி செய்வாங்க. யாரு? ஃபேரி குயினை தான் சொன்னேன். ஆனா ராக்லினுக்கு தண்டனை கொடுத்து பூமிக்கு அனுப்புனதே அவங்க தானே? அதுவும் உண்மைதான். ஆனா அவர் அவங்க சோதிக்கிறாங்க. தப்பு உணர்ந்துட்டாரான்னு பாக்குறாங்க. அவருக்கு உதவி செய்யறதுக்காக தான் அப்படி செய்யறாங்க. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? அவரு திருந்திட்டாரான்னு பாக்குறதுக்காக தான். என்ன நம்புங்க. அவரு தூக்கம் கலையறதுக்கு முன்னாடி அங்க போயிடுங்க. அவரு உண்மையிலேயே மாறி இருந்தாருன்னா அவரு உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க மூலமா அவர் விடுதலை ஆகட்டும். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? சரின்னு தான் தோணுது. முதல்ல ஃபேரி குயினை விடுதலை பண்ணுவோம். உன் கூட நான் வரேன். ஆனா நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது, உன்னை கொன்னுடுவேன். இளவரசி, இளவரசி. பிலிப், நான் உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இவங்களை பார்த்து பயமா இருக்கு. நான் தான் இருக்கல, பயப்படாத. லியன், இவளை பார்த்தா எனக்கு நல்லவளா தோணல. அதனால என்ன இப்ப? இதுல ஏதோ சதி இருக்கு. இவள் நிச்சயம் அந்த சுனிகாரி தான். நான் சொன்னல, இவதான் அந்த சுனியக்காரி. வாய மூடு. என்ன பாக்குறீங்க? எனக்கு நல்லா தெரியும். குழந்தைங்க அங்கதான் இருக்காங்க. நான் உடனே காட்டுக்குள்ள போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன். இருங்க, நானும் உங்க கூட வரேன். லியான்,
சாலி சாலி இங்க இருந்து போயிடுங்க. நில்லுங்க. போய் அவங்கள புடி. லியான், சாலை. ஓ, அது என்னவா இருக்கும்? தெரியல, எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. வா போலாம். சாலி, லியான், என்ன நடக்குது இல்லையா? அங்க என்ன நடக்குதுன்றது எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா அவ சூனியக்காரி தாங்கறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? அவளோட மந்திர சக்தி எப்படி போச்சு? எனக்குள்ளேயே ஏதோ மந்திர சக்தி இருக்குன்னு பிலிப் அன்னைக்கு என்கிட்ட சொன்னா. அதனால தான் ராங்க்லின் கூட உன் கண்ணுல பட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஹேய், ஒரு நிமிஷம் இரு. உனக்குள்ள இருக்கிற மந்திர சக்தியை வச்சு அந்த மேஜிக் டோரை கண்டுபிடிக்கலாம்ல? ஆமா, அது எங்க தேடுறதுன்னு தெரியலையே. ஃபேரி குயின் வேஷத்துல வந்தது அந்த சூனியக்காரினா உண்மையான ஃபேரி குயின் எங்க இருப்பாங்க? பேசாம இதை பத்தி ராக்லின் கிட்ட சொல்லிடலாம். எங்க போயிருப்பாங்க? பிரச்சனையில மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கம் வருதுன்னு 5 நிமிஷம் கண்ண மூடுன, அதுக்குள்ளேயா இப்படி? இங்க ஏதோ நடக்குதுன்னு தெரியுது. கெட்டது ஏதோ நடக்க போகுதுன்னு என் உணர்வு சொல்லுது. எந்த பக்கம் போகணும்? அந்த பக்கம் போலாம். சோனியக்காரி போயிட்டாளா? அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. வா வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, பயப்படாம என் பின்னாடியே வா.
சத்தம் போடாம என் பின்னாடியே வா. பிலிப், நீதான் எனக்கு தெரியும். போட முட்டாள். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அதான் எனக்கும் தெரியல. என்ன நடக்குதுங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீ அந்த குழந்தைங்களை கண்டுபிடி. எல்லாம் என் தலை எழுத்த. மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்லிடு. குழந்தைங்க எங்க? எனக்கு சொல்ல போறியா இல்லையா? உண்மையை சொல்லு. எனக்கு தெரியாது. என்ன பண்ண சொல்ல, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். எங்க இருக்க சொல்லு. சொல்லு, மரியாதை உண்மையை சொல்லு. என் குழந்தைகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஜார்ஜ், கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இருங்க. அந்த ஆளை கீழே இறக்கி விடுங்க. ஓகே, ஐ அம் சாரி. உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா ஓவரா பேசுற? என்ன யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. போதும், நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சண்டை போட்டு இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. குழந்தைங்க எங்க இந்த ஆள் சொல்ல மாட்டேங்கிறானே. அதான் அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரே. அத நீ நம்புறியா? அப்ப நான் போய் சொல்றேன்னா? எங்க அந்த புள்ள? நல்ல காலம் தப்பிச்சேன். பயங்கரமான மந்திரமா இருக்கும் போல இருக்கே. யார்கிட்ட அவ விதைய காட்டுறா? என்ன மன்னிச்சிருங்க மகாராணி. அந்த சுனியக்காரிக்கு பயந்து நானும் அவளுக்கு அடிமை ஆயிட்டேன். உங்களை காப்பாற்ற முயற்சி பண்றேன். நடந்தா சந்தோஷப்படுங்க. ஒருவேளை உங்களை காப்பாற்ற முடியலன்னா என்ன மன்னிச்சிருங்க. இளவரசியை விடுவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
என்னை காப்பாத்துறதுக்கு இவ்ளோ நாளா? ஓ அதானே பார்த்தேன். என்ன திட்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. பிலிப், ஒரு நிமிஷம். நான் முழுசா மாறணும்னா உடனே ராக்லைனை கண்டுபிடிச்சாகணும். என் கூட வா. நமக்கு விடுதலை கிடையாது. ஜார்ஜ், 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 ஜார்ஜ். நீ எங்க இருக்க? உங்களுக்கு பின்னாடியே தான் இருக்கேன். என்ன நம்மள யார் இப்படி கட்டி போட்டாங்க? தெரியல, யாரும் நம்மள கட்டி போட்டிருக்காங்க. அதான் யாருன்னு கேட்டேன். சரி அதை விடு, எதுக்காக இந்த கட்டையெல்லாம் வச்சிருக்காங்க? விறகு இல்லாம எப்படி நெருப்பு போட்டுறதா? மரியாதையை எங்களை அவுத்து விடு. ஜார்ஜ், நீங்க 2 பேரும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. தப்பிக்க பார்க்காதீங்க. ஜார்ஜ் என்கிட்ட வரா. ஜார்ஜ், நீ எதுக்கும் பயப்படாத. இவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. முடியுமா முடியாதாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. உன் மந்திர சக்தி உள்ள பொண்ணு மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்க. யாரு? சாலியா? உங்களை எரிச்சிருவேன். உங்களை தேடி வர்றவங்களுக்கு ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. நீ என்ன வளர்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உன் குழந்தைங்க ஏன் திட்டத்துல தேவையில்லாம தலையிடுறாங்க? லியன் அப்பா கட்டி போட்டிருக்கா. அவங்க ராக்லினோட இங்க வரலன்னா நீங்க செத்துருவீங்க. ஓ நோ. காதுல விழுந்துதா? ராக்லின மரியாதையா இங்க கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா உங்க அப்பா அம்மா 2 பேரையும் எரிச்சிருவேன். இவ என்ன சொல்றா? ஜார்ஜ், நம்மளுக்கு உடனே உதவி தேவை. ராக்லின் எங்கன்னு தெரியலையே. என்ன சத்தம் அது? பேரி கூட்டம் மாதிரி இருக்கு. பிலிப், எல்லாம் உன் வேலை தானா? மேஜிக் டோர். என்னால நம்பவே முடியல. இதுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். எனக்கு விடுதலை. ராக்லின் நில்லுங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? மேஜிக் டோரை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணனும். என்னது? அந்த சூனியக்காரி எங்க அம்மாவையும் அப்பாவையும் புடிச்சு கட்டி போட்டுட்டா. நீங்க வரலன்னா அவங்களை எரிச்சிருவாளாம். நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். என்னால முடியாது. நான் மேஜிக் டோரை கண்டுபிடிச்சிட்டேனே. அப்படி நீங்க சொல்லக்கூடாது ராக்லின். 2000 வருஷமா தேடிக்கிட்டு இருந்த மேஜிக் டோரை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ஃபேரிலாண்டுக்கு போய் ஆகணும். அப்படின்னா எங்க அப்பாவை காப்பாத்த மாட்டீங்களா? உனக்கு தான் உங்க அப்பாவையே பிடிக்காது, அப்புறம் எதுக்கு அவரை காப்பாத்த சொல்ற? அவர் மேல எனக்கு எந்த விருப்பம் இல்ல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேல எனக்கு கொஞ்சம் கோவம், அவ்வளவுதான். நீ தான் எப்படியாவது எங்க அம்மாவையும் அப்பாவையும் காப்பாத்தணும். ப்ளீஸ் ராக்லின். என்னால முடியாது. நான் போய் ஆகணும். சரி வா போலாம். உன்னை எங்களோட ஃப்ரெண்ட்னு நினைச்சோம். ஆனா நீ எங்களை நல்லா ஏமாத்திட்ட. கொஞ்சம் இருங்க. டோரை கண்டுபிடிச்சிட்டேன்.
குழந்தைங்களுக்கும் உதவி செய்யணும். 2000 வருஷ கனவு பலிக்காம போயிடுமா? இப்ப என்ன பண்றது? ஓகே, இதுவரைக்கும் காத்திருந்தது போதும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன வேணா எரிச்சு கொன்னுடு, என் மனைவியை போக விட்டுறேன். வேண்டாம், அவரை விட்டுடு. வாயை மூடுங்க. தீப்பந்தத்தை மரியாதையா கீழே போடு. லியன், நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போங்க. வாயை மூடு. 2 பேரும் ஓடிடுங்க. வாயை மூடு. ஓடிடுங்க, ஓடுங்க. லியான் போயிடு. வாயை மூடுன்னு சொன்னேன்ல. எங்க அவன்? ராக்லின் எங்கன்னு கேட்டேன். போயிட்டாரு. எங்க போயிருக்கான்னு சொல்லு. மேஜிக் டோர் வழியே போயிட்டாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நாங்க ஒண்ணு போய் சொல்லல. அம்மாவையும் அப்பாவையும் உடனே விடுதலை பண்ணு. உன் கதை முடிய போகுது. என்ன சொன்ன? நீங்க மட்டும் இல்ல, அந்த குள்ளனே வந்தாலும் என் திட்டத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன திட்டம் போட்டிருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. தெரியும், எனக்கு தெரியும். ஃபேரி குயினுக்கு உன் திட்டம் தெரியும். நீதான் அவகிட்ட சொன்னியா? ஆமா, ஃபேரி குயினை நான் விடுதலை செஞ்சுட்டேன். இப்போ உன் கதையை முடிக்க போறேன். ஓ அப்படியா? நீயோ தனி ஆளா இருக்க. உனக்கு யாரு உதவி செய்வாங்க பாரு. எனக்கு துரோகம் பண்ண உன்னை ஒரு குடுவைக்குள்ள அடைச்சு வச்சு வாழ்க்கை முழுக்க சித்திரவதை செய்ய போறேன். அது உன்னால முடியாது. தாக்குங்க. பிலிப், பாத்து. வேண்டாம், வேண்டாம். சீக்கிரம் வா. மறைஞ்சிருந்து தாக்குங்க. நினைச்சேன் என்ன பார்த்து பயந்து ஓடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓடுங்க, விட மாட்டேன் உங்களை. மறைஞ்சுக்கங்க. பாருங்க என் சக்திய. அப்பா அம்மா கொண்டு ஆகாது. இதுக்கப்புறம் என்ன பண்றது? ராக்லினோட உதவி தேவை. இப்ப அவர் எங்க இருக்காரு? அவர் டோர் வழியா போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த சூரியக்காரியை நம்மளே கொன்னுட வேண்டியதுதான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? அத மாதிரி செஞ்சா அவளை கொன்னுடலாம். என் பின்னாடியே வாங்க. கம் ஆன், சீக்கிரம். டாடி, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சீக்கிரமா உங்களை விடுதலை பண்ணிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவுத்தறேன்.
இது சிம்பிள் பிசிக்ஸ். யாரும் நகராதீங்க. அங்க பாருங்க. ஓ மை காட். ஒளிஞ்சுக்கங்க. உனக்கு நாகலி. டாடி உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? லியன், லியன் ஜாக்கிரதை. என்ன தைரியம்? என்னைய எதிர்க்கிறியா? இந்த 2 குட்டி பிசாசுங்களையும் கொன்னாதான் என் மனசுக்கு அமைதி கிடைக்கும். அதுக்கப்புறம் உன்னை ஃபேரிலேண்ட விட்டு விரட்ட போறேன். அது உன்னால முடியாது. வாய மூடு. பிலிப்ப ஒண்ணும் பண்ணாத. என்ன சொன்ன? மறுபடியும் ஒரு தடவை சொல்லு பாப்போம். பிலிப்ப ஒண்ணும் பண்ணாதன்னு சொன்னேன். மத்தவங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம், ஆனா எனக்கு உன்னை பார்த்து எந்த பயமும் இல்ல. லியன், போதும். எனக்கு என்ன இவளை பார்த்து பயம்? எல்லாரும் இவளை பார்த்து பயப்படுறதுனாலதான் இவளுக்கு திமிரு ஜாஸ்தியா போச்சு. இவளோட திமிரை என்னையோட அடக்கி ஆகணும். அதுதான் இப்ப நான் செய்ய போறேன். நீ ரொம்ப அழகா பேசுற. அதனால உன் கண்களை வேக வச்சு உன் மூளைய வறுத்தெடுத்து அப்படியே உன்னை முழுசா முழுங்க போறேன். என்ன சொல்ற? வேண்டாம், எல்லாம் செய்யாது. அதுக்கு முன்னால எனக்கு பதில் சொல்லிட்ட. நீ போ. எனக்கும் பதில் சொல்லணும். எனக்கும் பதில் சொல்லணும். எனக்கும் பதில் சொல்லணும். ராக்லின், ராக்லின், நீ டோர் வழியே போகலையா? இனிமே அவன் போக முடியாது. ராக்லின், ராக்லின், கவலைப்படாதீங்க. அஷாம் புஷாம் விஜிக்ஷா, நீ வாத்தா மாறு. உன் மந்திரம் பலிக்காது. நாயா மாறு. அதுவும் நடக்காது. ஆடா மாறு. இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குறேன். என்ன கட்டுப்படுத்த முடியாது ராக்லின். நான் இப்ப சிங்கமா மாற போறேன். ராக்லின், அங்க பாருங்க. ராக்லின், அவளை உடனே வேற உருவத்துக்கு மாத்து. குதிரையா மாறு. இன்னும் சின்ன உருவமாக்கு. சீக்கிரம் மாத்து. எலியா மாறு. மாட்டிக்கிட்டியா? ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. லார்ட் பிலிப், என்ன ஃபேரி குயின் பிலிப்ப மரியாதையா கூப்பிடுறாங்க? உன் வீரத்துக்கு மட்டும் இல்லாம
ஃப்ரெண்ட்ஸ் மேல நீ வச்சிருக்கிற அன்புக்கும் என் மேல உள்ள விசுவாசத்துக்கும் நான் உனக்கு பரிசு தரப்போறேன். இனிமே நீதான் இந்த ஃபேரிலேண்டுக்கு தளபதி. அது மட்டும் இல்ல, என்னோட மெய்காவலன். நன்றி இளவரசி. ராக்லின், எங்க எல்லார் உயிரையும் காப்பாத்தினது நீதா. சூனியக்காரிய சாகடிச்சதும் நீதா. உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல உள்ள அன்பால நீ மேஜிக் டோர்க்குள்ள போகாமையே விட்டுட்ட. அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன். அதுக்கு அவசியமே இல்லை. சொல்லப்போனா நான் தான் உங்களுக்கும் என் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லணும். 2000 வருஷமா நான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்த என்னோட வீடு இந்த இடம்தான்னு எனக்கு காட்டியிருக்கீங்கல்ல. இதுதான் என்னோட வீடு, எனக்கு சொந்தமான இடம். ஆனா நீங்கெல்லாம் எனக்கு உதவி செய்யலன்னா இந்த இடத்த என்னால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உதவியைத்தான் எதிர்பார்க்கறேன். உங்களோட ஆட்சியில எல்லாரும் அமைதியா வாழணும், அவ்வளவுதான். உன் ஆசை நிறைவேறும். நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? நாங்க வீட்டுக்கு போக போறோம். எஸ் எஸ். ஓ ஐ அம் சாரி, உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா நீங்களும் வரீங்கல்ல? லியான், ஆனா எல்லா நேரமும் நல்ல பையனா இருப்பான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. மறுபடியும் எங்களை காட்டுல தேட வைக்காம இருந்தா சரி. Three cheers to Racklin. Hip hip hooray! Hip hip hooray! Hip hip hooray! இது எப்படி இருக்கு?